ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஐஷ் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து என்னென்ன செய்கிறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த விளாக்ல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து காமெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க, வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காலையிலேயே எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரைஸ் செஞ்சுட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்க. ரைஸ் செஞ்சாச்சு. ரைஸ் செஞ்சுட்டு அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி தான் வந்து செஞ்சிட்டு இருக்கோம். மட்டன் கிரேவியும் முடிஞ்சிருச்சு செஞ்சு. சமையல் செஞ்சு முடித்த உடனே துணியை எடுத்து தண்ணியில் டிப் பண்ணி உடனே வந்து ஸ்டவ்வையும் தொடச்சி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாத்திரம்லாம் சேர்ந்து போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெஷல் வாஷ் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிட்டு அது நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சிடலாம். முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறேன். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலை வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன விளாக் போடலாங்கிறதையும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் மோஸ்ட்லி வந்து என் பாப்பா தூங்குற நேரத்தில் கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். அப்போ தான் நம்ம வந்து பாப்பா எழுந்திரிச்சோன்னா அவங்களையும் வந்து நம்ம கேர் பண்ணிக்க முடியும். ஏன்னா பாப்பா முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. பக்கத்துலேயே உட்காரணும், விளையாடணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி டைம் ஒதுக்குவீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரமும் நல்லா நீட்டாக நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. ஷிங்கும் பார்த்தீங்கன்னா உடனே பாத்திரம் கழுவின உடனே வந்து நீங்கள் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல பளபளன்னு இருக்கும். துணி தான் வாஷ் பண்ண போகிறோம். நம்ம வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு வந்து வாஷிங் மிஷினை வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். அது பாட்டுக்குள்ள வந்து துணி துவைச்சி விட்டுருக்கோம். நம்ம போய் அது வரைக்கும் வேறு வேலை எதனா பார்த்துட்டு ஜாமான்லாம் வாங்கி இன்னும் வந்து நம்ம அடுக்கி வைக்கலை. இங்கே எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு. எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு இப்போதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வீடை வந்து நல்லா கூட்டி விட்டுறோம். வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இந்த வேலையெல்லாம் வேகமாக வந்து முடிச்சாகணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாப்பாவும் எந்திரிச்சிடுவான். அவனுக்கு எந்திரிச்சோன்னே போய் ப்ரஷ் பண்ணி அவனுக்கு வந்து நாஸ்டா ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிடணும். அடுத்தடுத்த வேலையும் பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து நல்லா வந்து க்ளீனாக வந்து கூட்டி விட்டாச்சு. அப்படியே ஃபோக்கஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் தான் கூட்டி விட்டுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாப்பாவோட டாய்ஸ் தான் இந்த ஹாலில் நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்கள், பால்ஸ்லாம் எங்கே போட்டு வச்சுருக்கான்னு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஏற கட்டி க்ளீன் பண்ணலாம். ஹால் பார்த்தீங்களா ஃபுல்லாக டாய்ஸாக கொட்டி போட்டு வச்சுருக்கிறாரு. இப்போ நம்ம இதெல்லாம் ஏற கட்டிட்டு ஃபுல் பால்ஸ் எல்லாம் புறக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டி விடணும். இதே மாதிரி தான் டெய்லி என் பாப்பா என்ன செய்வேன்னா விளையாடான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வந்து பால்ஸ் எல்லாம் கலைச்சி போட்டு வச்சிருவான். திரும்ப அவன் தூங்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பால்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி விளையாட்டு பொருள்லாம் எடுத்து எல்லாம் ஒதுக்கி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இதே தான் டெய்லி எனக்கு ரொட்டீன் போயிட்டுருக்கு. பாப்பாவோட டாய்ஸ் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் பாப்பாவோட டாய்ஸ் கலெக்ஷன்லாம் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டி எல்லா பால்ஸும் ப்ரிப்பேர் சைடு வந்து ஒதுக்கியாச்சு. இன்னும் நிறைய பால்ஸ் இருந்துச்சு. எல்லாம் இப்போ கட்டில் கீழே கிடக்குது ரூமில். அது அப்புறமா போய் க்ளீன் பண்ணிக்குவான். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் புறக்கி அந்த பாஸ்கெட்டில் ஃபுல்லாக போடணும். இப்போ போட்டுட்டு இருக்கிற மண் அந்த குப்பையெல்லாம் தள்ளி வெளியே தான் இப்போ தள்ள போகிறோம். அங்கே வெளியே கொடுப்போம். இப்போ பால்ஸ் எல்லாம் புறக்கி பாஸ்கெட்டில் போடலாம். இந்த மாதிரி எல்லா பாலையும் வந்து ஒன்றா வந்து ஏற கட்டி வச்சுட்டு அப்போ தூக்கி போட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். விளையாட்டு பொருள் வாங்கி தரது கஷ்டம் இல்லை, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே பயங்கரமான கஷ்டம். உங்கள் அனுபவம் எப்படின்னு சொல்லுங்கள். ஒரு வழியாக இங்கே உள்ள பால்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாச்சு. அடுத்தது வந்து ரூமில் தான் போய் பார்க்குறோம். வீட்டு குட்டி எங்கெல்லாம் எடுத்து பால்ஸை ஒழிச்சு வைக்கணுமோ அந்த இடம் ஃபுல்லாக எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. என் பையன் அவனுக்கான சீக்ரெட் ஏரியாஸ்ல எல்லாம் போய் ஒளிச்சு வைப்பான். அதிலேருந்து கண்டுபிடிச்சி எடுத்து வைக்கிறதா எனக்கு பெரிய டாஸ்காகவே இருக்கும். நல்லா அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி கூட்டிட்டு எந்த பொருள் எங்கெங்கே இருக்குமோ எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து வெளியவும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கூட்டிடலாம். கூட்டி முடிச்சுட்டு குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு இப்போ நம்ம கடைசியாக வந்து செடிக்கு தான் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி முடிச்சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே பனி போல் அப்படியே தெளிச்சு விட்டால் அது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து வாசலுக்கு மேட் போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி மேட் யார் இருக்குன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நார்மல் மேட்டை விட இது வந்து நல்ல லைஃப் கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட டாய்ஸ் எல்லாம் வந்து
இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் வாங்கியிருந்தோம். அதுக்குள்ளே வந்து எல்லா டைல்ஸும் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து ஒதுக்கி போட்டுருவேன். பாப்பா விளையாடும் போது விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஓரமாக வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். வீடு பார்க்கவும் நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே லுக் பார்த்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆயிடுச்சுன்னு. பாப்பா வந்து அப்படியே அது சுரண்டி வந்து அந்த இடம் வந்து பெயிண்டெல்லாம் உரிச்சு வச்சுருக்கான். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பசங்கள்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம ரூம் மட்டும்தான் இன்னும் வந்து கூட்டி விடலை. பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கான், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுருக்கேன். பாப்பா எழுந்திரிச்சோன்னே அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணி கூட்டிடலாம். கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் தான் சாப்பிடணும். இப்போ போய் நான் பாப்பா வந்து எழுப்பி டிஃபன் வந்து ஊட்டி விடணும். பார்த்தீங்கன்னா மணி வந்து 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். உள்ள வந்து போய் பார்க்கலாம். முழிச்சிட்டு இருக்கிற இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தான்னு பார்த்தா மெதுவாக முழிச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். இப்போ நம்ம லைட் போடலாம் பாருங்க. முழிச்சிட்டு சவுண்டே கொடுக்காம நல்லா அப்படியே ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ இவரை கிளப்பி நம்ம போய் ப்ரஷ் பண்ணி சாப்பிட வைக்கணும். எவ்வளோ சமத்தா அமைதியாக படுத்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஆனால் சேட்டைன்னா பயங்கரமாக பண்ணலாம். சரி, ஓகே, நான் ஃபஸ்ட்டு போய் பாப்பா ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீடியோ கொடுக்கலாம். நம்ம ரூமையும் வந்து க்ளீன் பண்ணி நல்லா கூட்டி விட்டாச்சு. ஃபைனலாக நம்ம ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து டிவி மாட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியானம் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டாச்சு. அதாவது இன்னைக்கு என்ன செஞ்சிருந்தோம், மட்டன் கிரேவி தானே செஞ்சிருந்தோம். மட்டன் கிரேவி வச்சு வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. இப்போ வந்து நான் காஃபி குடிக்கிற டைம், அதனால இப்போ போய் காஃபி போட போறேன். அதெல்லாம் நம்ம காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக வந்து நம்ம காஃபி போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் அதை குடிக்க போகிறேன். இதோட நம்ம இந்த விளாகை வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.